Excuse me, Mr. Kandasamy, ஒரு காஃபி குடிப்போம், come with me. Excuse me, Mr. Kandasamy, ஒரு long drive போலாம், come with me. இஞ்சப்பா என்னோட ஹை ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட் அன்றைக்கு என்ன கண்டங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து தினத்துக்கு வீட்டை வர சொன்னவ ஒரு கப்பூபமேப்பா அவளின் வீட்டை இருக்கா வேணுமெண்டா நீர் போம், என்ன கேட்க வேண்டாம், நான் பிஸி. இஞ்சப்பா உங்களுக்கு அந்த சிக்கன் கதைகளே பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் கதை வச்சிருக்கோம், வாங்க வந்து சாப்பிடுங்க. இஞ்ச வேறும் நான் வெளியால போனேன் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு விருப்பம் நீர் சாப்பிடும், எனக்கு வேண்டாம். என்னப்பா என்ன கதைச்சால மெரிஞ்சு விழுகிறீங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இஞ்ச வேறும் நீர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் எரிஞ்சு விழுந்த மாதிரி தெரிஞ்சா அது உம்மோட பிரச்சனை, பேசாம விடுமப்பா. என்ன சரியான ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க போலடாக்கு. சரி, பிள்ளைகள் எல்லாரும் டியூஷன்ல எல்லாம் போட்டு நம்ம வாங்க ஒரு நல்ல காமெடி மூவி ஒன்று பார்ப்போம். இஞ்ச எனக்கு ட்ரெஸ் ரெண்டுமாக்கு நான் சொன்னானே, இப்போ நான் ட்ரெஸ் ரிலீஃபுக்கு காமெடி படம் பார்க்க போகிறேன்னு மட்டும் கேட்டேன் நானே. உமக்கு ட்ரெஸ் ரெண்டா போய் பேருமனே, என்ன இழுக்கிறதுக்கு இல்லை வந்துட்டேன். எனக்கு ட்ரெஸ் எங்கே இருந்து வருதுன்னு தெரியாமல் வந்துட்டேன் எனக்கு. இப்போ என்ன சொல்ல வாரீங்கள் நீங்கள்? இஞ்ச வேறு தேவையில்லாத சண்டை வேண்டாம், என்ன பேசாமல் இருக்க விடப்பா. சும்மா வீட்டுக்கு வந்தால் ஒரே பிரச்சனை. A few moments later. அம்மா என்னம்மா மூலையில் இருக்கிறீங்களோ, ஒரே யோசனையா இருக்கிறீங்களே, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? இல்ல புள்ள, இப்ப கொஞ்ச நாளா அப்பாவை நோட் பண்ணினியே, நான் என்ன கேட்டாலும் எரிஞ்சு விழுகிறார், ஒரு அன்பா கதைக்கிறார், இல்ல என்ன கண்டாலே வெயிட் பண்றார், என்னென்று விளங்க இல்லையடி, என்ன பிரச்சனைன்ட்டு தெரியல எனக்கு. அம்மா நீங்க ஒன்று நோட் பண்ணினீங்களே, 2 வீக்ஸ்க்கு முதல் அப்பா வந்து எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொல்லி போனவர், அதுல இருந்துதான் அப்பாட பேச்சு வழக்குகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா உன்னோட நல்லா தானடி பேசுறாரு, ஆனா என்னோட எரிஞ்சு விடுகிறார், என்னென்று தெரியும். இப்ப கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 25 வருஷமாச்சு, ஒரு நாள் கூட இந்த மனுஷன் இப்படி இருந்தது இல்லையே. எனக்குண்டா டாக்டர் தான் அம்மா, அப்பாக்கு ஏதோ சொல்லி இருக்கணும், இதுக்கு ஒருக்கா நீங்க டாக்டர் அடிச்சு கேளுங்கோ. என்னடி சொல்றா, ஏதாவது வருத்த கிருத்த பண்ணு டாக்டர் சொல்லி போட்டாரோ, அதை யோசிச்சு கொண்டு திரிகிறாரோ. சரி விடு, ஒருக்கா டாக்டர் அடிச்சுக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று சொல்லி. ஹலோ ஹலோ, டாக்டரா கதைக்கிறீங்கள்? எஸ் டாக்டர் தான் கதைக்கிறேன். நீங்கள் யார் கதைக்கிறீங்கள்? நான் வந்து வைஃப் ஆஃப் சைக்கிள் கடை கந்தசாமி கதைக்கிறேன். என்னென்று சொன்ன டாக்டர், உங்கள்கிட்ட தான் 2 வீக்ஸுக்கு முதல் வந்தவர், இவர் வந்த பிறகு வந்து அவர் என்ன பார்த்து கதைக்கிறார் இல்லை, என்னோட பேசுறாரு இல்லை, கொஞ்சம் வச்சு நடவடிக்கைகள் கொஞ்சம் பிள்ளையா கிடக்குது, எல்லாரோடைய மெரிஞ்சு விழுகிறார், என்ன கண்டாலே வந்து அவாய்ட் பண்றார், நேர பார்க்குறாரு இல்லை, ஒன்றுமே செய்கிறாரு இல்லை. என்ன பிரச்சனை டாக்டர்? ஏதாவது வருத்தம் அவருக்கு சொன்னீங்களே. சன் ஆஃப் சைக்கிள் கடை கந்தசாமிக்கு அப்படி நான் ஒன்றும் வருத்தம் இருக்கிற மாதிரி அவருக்கு சொல்லலை. இஸ் எ வெரி ஹெல்த்தி பர்சன். பட் ஆனால் அவர் சொன்னவர் வந்து எனக்கு அந்த கண் தான் தனக்கு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஒன்றும் படிவாக தெரியுதில்லை என்று சொன்னவர். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இப்போ தொடக்கம் உங்களுக்கு அந்த கண் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னவர் வந்து ஹி ஹாஸ் அ ப்ராப்ளம் சின்ன இருந்து, ஆனால் மறிவண்ணா பிறகு தான் அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் தனக்கு பார்வைகள் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தெரியுதுன்னு சொன்னவர். அப்ப நீங்க இன்னும் டாக்டர் அவருக்கு சொன்னீங்க கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையே அவருக்கு? கண்ணில் ஒரு பிரச்சனை இல்லை, பார்வை வந்து கொஞ்சம் கிளியர் இல்லை என்று சொன்னவர். ஸோ அவற்றை பார்வையை நான் கிளியர் பண்ணி அனுப்பி விட்டேன். நான் அதுக்கு பிறகு எனக்கு அடிச்சு சொன்னவர், டாக்டர் இப்போதான் டாக்டர் வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சா பிறகு எல்லாரையும் வடிவா தெரியுது, அவை எப்படி இருக்கணும் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி எனக்கு தேங்க் பண்ணினவர். என்னோட மனசு தான் எனக்கு கதைச்சவர். அப்ப நீங்கள் வந்து இந்த ஹஸ்பண்ட் இந்த ஐசைட்டை கிளியர் பண்ணபடியா இப்பதான் அவருக்கு வடிவா எல்லாரையும் தெரியுது என்று சொல்லுவீங்களே? எஸ் 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 இப்பதான் அவருக்கு இந்த உலகமே எப்படி வடிவானது, ஆக்கள் எப்படி வடிவான ஆக்கள் என்று தெரியுது. A few moments later. அம்மா இன்னும் டாக்டர் என்ன சொன்ன? அப்பா பற்றி டாக்டர் என்ன சொன்னவர்னு சொன்னா, அப்பாவுக்கு இப்ப கண் வடிவா தெரியுதா, ஆக்களையும் வடிவா தெரியுதான். வந்துட்டா என்னோட அப்பரை பற்றி கேட்கிறேன், படியங்க. Hey, excuse me, Mr. Kandasamy, ஒரு காஃபி குடிப்போம்.